ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் முதல் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம். இந்த முதல் பாசுரத்திலே நம்மாழ்வாருடைய அனுகிரகம் பெற்றவர் ராமானுஜர் என்பதை திருவரங்கத்தமுதனார் நமக்கு தெரிவிக்கிறார். இப்ப முதல் பாட்டு இயற்ற போகிறார். இப்போ திருவரங்கத்தமுதனார் யோசிச்சாராம், ராமானுஜர் பெருமையை எடுத்து சொல்றோம்னா யாரை கூப்பிடலாம், யாருக்கு எடுத்து சொல்லலாம்? வைகுண்டத்திலே நித்தியசூரிகள் ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர் அவர்களுக்கு சொல்லலாமான்னு சிந்திச்சா, அவர்கள்லாம் சதா பஷ்யந்தி சூரையா என்று வேதம் சொல்வது போல வைகுண்டநாதனையே பார்த்துட்டு இருக்கா. நாம ஏதாவது கவிதை எழுதினால் அவர்கள் ரசிப்பார்களான்னு தெரியாது. சரி, முக்தாத்மாக்கள்னு இந்த பூமியில வாழ்ந்துட்டு அப்புறம் வைகுண்டம் போனவா, அவளை குறித்து பாடலாமான்னா இல்ல, அவர்களும் கேட்பார்களான்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, அவர்கள் இப்பதான் உலகியல் வாழ்க்கையை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போயிருக்கா, அங்க ஜம்முன்னு பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்கா. நான் கவிதை எழுத போறேன், ராமானுஜரை பத்தி சொல்ல போறேன் கேளுன்னா அவர்கள் கேட்பார்களான்னு தெரியாது. சரி, இந்த உலகத்திலே நிறைய பேர் உண்டியே உடையே இப்படியே வாழ்கிறார்களே, இப்படிப்பட்ட நபர்கள் யாரையாவது அழைத்து நான் ராமானுஜர் பெருமையை சொல்றேன் கேட்கிறேளான்னு கேட்டா அவர்கள்லாம் நீங்க உங்க ராமானுஜர்னா பாடிட்டு போங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு அவளும் விலகி போயிடுவா. சரி, அப்ப ராமானுஜ தாசர்களே இருக்கிறார்களே, கூரத்தாழ்வான், நடாதுராழ்வான், முதலியாண்டான், எம்பார் இவர்களையெல்லாம் அழைத்து ராமானுஜர் பெருமையை சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆனா ராமானுஜர்னு சொல்லிட்டாலே அவள்லாம் உருகி மயங்கியே விழுந்துடுறா, பாட்டெல்லாம் நிலைத்து நின்று கேட்க மாட்டார்களே. அப்ப நித்தியசூரி முக்தாத்மா அங்க அனுபவத்துல இருக்கா. உலகியல் வாழ்க்கை வாழ்பவர்கள் இதுலயே மூழ்கி போயிட்டா, நம்ம மற்ற ராமானுஜ தாசர்களை கூப்பிட்டா ராமானுஜருங்கும் போதே மயங்கி விழுந்துடுறா. அப்ப யார்தான் நாம் பாடும் பாட்டை ரசிப்பது என்று சிந்தித்தாராம் திருவரங்கத்தமுதனார். நம்ம சங்கரா தொலைக்காட்சியோ கவசம் கனெக்டோ இருந்தா நம்ம நேயர்களுக்கு பாடலாம், ஆனா இப்ப வேற யாருக்கு பாடுவது என்று சிந்தித்தாராம் அமுதனார். என் நெஞ்சுக்கே பாடிடுறேன், அப்ப ராமானுஜர் பெருமையே பாட போறேன், ஆனா மத்தவாள்லாம் எவ்வளவு தூரம் கேட்பான்னு தெரியல. என் நெஞ்சமே, நாம் பாடுறத நீ கொஞ்சம் கேட்கிறியா? நம்மாழ்வார் அருள் பெற்றவர் ராமானுஜர் என்று பாடுகிறேன், நெஞ்சே கேட்கிறாயா என்றார் திருவரங்கத்தமுதனார். அதுதான் இந்த முதல் பாசுரம், ராமானுஜ நூற்றந்தாதியின் முதல் பாசுரம். நாம் அப்படியே மானசீகமாக ஸ்ரீரங்கத்துக்கு இப்போது யாத்திரை மேற்கொள்கிறோம். நேரா ஸ்ரீரங்கத்துல ஒரு காலத்தில் வசந்த மண்டபமாக இருந்த இடம் இப்போது ராமானுஜருடைய சந்நிதி, உடையவர் சந்நிதி என்று அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அங்கே தானான திருமேனியோடு ராமானுஜர் எழுந்தருளி இருக்கிறார். ஏன், நம்முடைய திரையிலும் அடியேனுடைய குடிசையை சேர்ந்த ராமானுஜர் கம்பீரமாக எழுந்தருளி இருக்கிறார். அப்படியே அந்த ராமானுஜர் திருவரங்கநாதனையும் திருமலை அப்பனையும் திருநாராயணபுரத்து செல்வ பிள்ளையும் எல்லாருக்கும் மேல தன் இட்ட தெய்வமான காஞ்சி பேரருளாளனையும் எப்போதும் திருவுள்ளத்தில் கொண்டு கைகூப்பியபடி ஆழ்வார் பாசுரங்களை திருவாயிலே ஓதிக்கொண்டு கண்ணிலே பகவானுடைய திருமேனியை அப்படியே நிலைநிறுத்தி கொண்டு உள்ளத்திலே பகவான் மீது அன்பு பொங்கி வருபவராக கைகளை கூப்பிக்கொண்டு அஞ்சலி முத்திரையோடு கையிலே திருதண்டத்தோடு அப்படி கம்பீரமாக இடுப்பிலே அந்த காஷாயத்தோடு வீற்றிருக்கக்கூடிய அந்த திருக்கோலத்தில் நெற்றியிலே திருமண்காப்போடு விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானார் ராமானுஜர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு போறோம். அந்த எம்பெருமானாருடைய திருமேனி அங்கே பார்த்தால் உபதேச முத்திரையோடு இருக்கிறார், இங்கே கைகூப்பியபடி அங்கே உபதேச முத்திரையோடு இருக்கக்கூடிய அந்த ராமானுஜர், அந்த எம்பெருமானார், அவரை அப்படியே கைகூப்பி கொள்கிறோம். முதல் பாசுரம் நம்மாழ்வார் அருள் பெற்றவர் ராமானுஜர் என்பதை தெரிவிக்கும் பாசுரம். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடி பணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ, நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ, நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் கொள்ளும் போது இந்த முதல் 2 அடிகளை 5 பகுதியா பிரிச்சுக்கணும். பூமன்னு மாது முதல் பகுதி, மாது பொருந்திய மார்பன் 2வது பகுதி, மார்பன் புகழ்மலிந்த பா 3வது பகுதி, பா மன்னு மாறன் 4வது பகுதி, மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் 5வது பகுதி. அந்த இடையிலே இணைப்பு சொற்கள் மட்டும் 2 தடவை ரிப்பீட் ஆறதா வச்சுக்கணும். பூமன்னு மாது, மாது பொருந்திய மார்பன், மார்பன் புகழ்மலிந்த பா, பாமன்னு மாறன்,
மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். இப்ப அப்படியே வரிசையா பார்த்துன்னு வந்துருவோம். பூ மண்ணு மாது. பூனா தாமரை பூ, மண்ணுனா அதிலே நிலைத்து வீற்றிருக்கக்கூடிய, மாதுனா பெண். பூ மண்ணு மாது, தாமரையில் வீற்றிருக்கும் பெண் யாரு? மகாலட்சுமி தாயார். அவள் தான் முதல் அமுதம். ஏன்னா அமுதில் வரும் பெண்ணமுதுன்னு தாயாரை குறிப்பிடுகிறார் திருமங்கையாழ்வார். அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுட அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே. அப்போ பெண்ணமுதாகிய மகாலட்சுமி அவள் தான் பூமன்னு மாது, தாமரை பூவிலே வீற்றிருக்கிறாள். அடுத்து மாது பொருந்திய மார்பன். அந்த மாதாகிய மகாலட்சுமி பொருந்தி இருக்கக்கூடிய, தினந்தோறும் பொருந்தி எப்போதும் இடைவிடாது பிரியாது வசிக்கக்கூடிய மார்பன், மார்பை உடையவன், திருமார்பு கொண்டவன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அவர்தான் இரண்டாவது அமுதம். ஏன்னா பெருமாளுக்கு ஆறாவமுதன்னு திருநாமம். அவர்தான் ஆறாவமுது, இரண்டாவது அமுது. அப்போ மாது பெண்ணமுது என்ற மாதை பொருந்திய மார்பன், திருமார்பில் பொருந்தும்படியாக வீற்றிருக்க செய்தவன் அந்த மார்பன், அவன் ஆறாவமுது. அடுத்து அந்த மார்பன் புகழ் மலிந்த பா. இந்த மார்பன் இருக்காரே ஸ்ரீனிவாச பெருமாள், அவருடைய புகழ், அவருடைய புகழ், கீர்த்தி, மங்கள குணங்கள் இவையெல்லாம் மலிந்த, மலிந்திருக்கக்கூடிய, நிறைந்திருக்கக்கூடிய பா. பாசுரம், பா என்றால் பாடல்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பாசுரம் எதுனா அதுதான் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி. மாறன் புகழ் மலிந்த பா, மார்பன் புகழ் மலிந்த பா. பிராட்டியை திருமார்பில் கொண்ட பெருமாளுடைய புகழும் குணங்களும் மலிந்தன நிறைந்திருக்கக்கூடிய பா, பாடல்களால் ஆனது திருவாய்மொழி. அதுதான் மூணாவது அமுதம். ஏன்னா பக்தாமிருதம், தொண்டர்க்கு அமுதுண்ண சொல் மாலைகள், திருவாய்மொழியே ஒரு அமுதம், அது மூன்றாவது அமுதம். அடுத்து பாமன்னு மாறன். அந்த பாசுரங்கள் திருவாய்மொழி இருக்கே, மண்ணுனா இந்த இடத்துல ஈடுபாடுன்னு அர்த்தம். பா மண்ணுனா அந்த பாசுரம் பாடுவதிலே ஈடுபாடு கொண்டவர் யாருன்னா மாறன் என்று போற்றப்படும் நம்மாழ்வார். மாறன் என்பது நம்மாழ்வாருக்கான திருநாமம். அப்போ பா மண்ணு மாறன், பெருமாளை குறித்து பா பாசுரம் பாடுவதிலே மண்ணு ஈடுபாடு கொண்ட மாறன் நம்மாழ்வார். இவர் நாலாவது அமுதம். ஏன்னா நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுது ஊரும் என் நாவுக்கே என்றார் மதுர கவிகள். அவர்தான் நாலாவது அமுதம். அப்போ தாமரையில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி பெண்ணமுது, அவளை திருமார்பில் கொண்ட பெருமாள் ஆறாவமுது, அவருடைய புகழை சொல்லும் பாசுரம் திருவாய்மொழி அமுது. அந்த திருவாய்மொழியை பாடுவதில் ஈடுபாடு கொண்ட நம்மாழ்வார் அமுதூரும்படியான பேரமுது. இப்போ அஞ்சாவது அமுதம் ஒண்ணு இருக்கு. இந்த 4 அமுதத்தை விடவும் சிறந்த அமுதம் ஐந்தாவது அமுதம். அது எந்த அமுதம்னா மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். அந்த மாறனாகிய நம்மாழ்வார் இருக்காரே, அவர் அவதரிக்கும் போது உலகியல் இயல்புக்கு மாறி இருந்ததாலே மாறன்னு பெயர் பெற்றவர். அந்த மாறனாகிய நம்மாழ்வாருடைய அடி 2 திருவடிகளையும் பணிந்து இதோ கைகூப்பி வணங்கி கொண்டிருக்கிறாரே எம்பெருமானார். நம்மாழ்வார் திருவடிகளை நோக்கித்தான் அவருடைய முதல் வணக்கம். மாறன் அடி பணிந்து, நம்மாழ்வார் திருவடிகள் அவ்வளோ பக்தி கொண்டு நம்மாழ்வாருடைய திருவடிகளை பணிந்து, அதனாலே உய்ந்தவன்னா உயர்வு பெற்றவன், உஜ்ஜீவனம் பெற்றவன், வாழ்ச்சி பெற்றவன். மாறனடி பணிந்து உய்ந்தவன், சடகோப்பன் பொன்னடி என்றே பெயர் பெற்றவர் எங்கள் ராமானுஜர். நம்மாழ்வார் திருவடிகளை பணிந்ததாலே உயர்ந்து விளங்குகிறாரே ராமானுஜர். இவர்தான் ஐந்தாவது அமுது. ராமானுஜன் எனக்கு ஆறமுதே என்று திருவரங்கத்தமுதனாரே குறிப்பிடுகிறார். அப்போ பிராட்டி பெண்ணமுது, திருமார்பில் கொண்ட பெருமாள் ஆறாவமுது, அவருடைய புகழை சொல்லக்கூடிய பாசுரம் பாவமுது திருவாய்மொழி. அதை பாடிய நம்மாழ்வார் பேரமுது. ஆனா அந்த நம்மாழ்வார் திருவடிகளை பணிந்த எங்க ராமானுஜர் தான் ஆறமுது, மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். அதனாலதான் இந்த பாசுரத்தை பஞ்சாமிர்த பாசுரம்பா. பஞ்ச அமிர்தம்னா 5 அமுதம் இருக்கணும். பெண்ணமுது, ஆறாவமுது, பாவமுது, பேரமுது, ஆறமுதுங்கிற 5 அமுதம். இத பாடினவர் யாரு? திருவரங்கத்து அமுதனார். அவர் ஆறாவது அமுதம்னு வச்சுக்கோங்க. ராமானுஜருங்கிற ஆறாமுது என்ன பண்ணிட்டார்? பிராட்டிங்கிற பெண்ணமுதை விட, பெருமாள்ங்கிற ஆறாவமுதை விட, திருவாய்மொழி பாமுதத்தை விட அந்த திருவாய்மொழியை அருளிய நம்மாழ்வார்ங்கிற பேரமுதம் இருக்காரே, அந்த நம்மாழ்வார் திருவடிகள்ல அவ்வளவு பக்தி கொண்டவர் ராமானுஜர். அந்த பக்தியினாலே ஆழ்வார் பாசுரங்கள்லயும் அவ்வளவு ஆழங்கால் பட்டு ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம் மட்டும் இன்றளவும் ஸ்ரீபாஷ்யம்னு போற்றப்படுகிறது. மற்ற எழுதினெல்லாம் பிரம்மசூத்திர பாஷ்யம், ராமானுஜருடையது மட்டும் ஸ்ரீபாஷ்யம். என்ன காரணம்னா மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் நம்மாழ்வாரை பணிந்து அவர் பாசுரங்களை உள்வாங்கி ஆழ்வார் பாசுர கருத்துகள் அடிப்படையில பிரம்மசூத்திரங்களையே விளக்கினார் ராமானுஜர். தமிழ் வேதங்களை கொண்டு சம்ஸ்கிருத வேதத்தை விளக்கினார். அந்த ஆழ்வார் பாசுரங்களின் நறுமணம் இருப்பதால் தான் அவர் பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யமா இருக்கு, ஸ்ரீபாஷ்யக்காரரா இருக்கார். நம்மாழ்வாருடைய திருவடிகளை பணிந்து அதனாலே உயர்வு பெற்று விளங்கக்கூடியவர் எங்கள் ராமானுஜர். மேலும் இவர் எதற்காக பூமியில் அவதரித்தார்னா பல்கலையோர்
தாம் மன்ன வந்த இராமானுசன். இந்த உலகத்துல பல பல வித்வான்கள், பல கலைகள் சாஸ்திரங்களிலே வல்லவர்கள், அவர்கள் பூமியில நிலைத்திருப்பதற்காக ராமானுஜர் வந்தாராம். ஏன்னா இவர் இதெல்லாம் உபதேசம் பண்ணதுனாலதான் ராமானுஜரிடம் இருந்து ஞானம் பெற்று பல வித்வான்கள் பூமியிலே நிலை கொண்டார்கள். அதைத்தான் பல்கலையோர். கலைனா இந்த இடத்துல நூல்கள் சாஸ்திரங்கள்னு அர்த்தம். பல்கலையோர்னா பலவித நூல்கள், பலவித சாஸ்திரங்கள், இவற்றையெல்லாம் கற்றவர்கள் இந்த பூமியிலே நிலைத்து வாழும்படி இந்த ராமானுஜ நூற்றந்தாதிக்கு மணவாள மாமுனிகளும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பிள்ளை லோகம் ஜீயருங்கிற மகானும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவ அந்த வியாக்கியானங்கள்ல காட்டுறா, இந்த பல்கலையோர் தாம் வந்தன்னு சொல்றோமே, இந்த உலகத்துல பல வித்வான்கள் நிலைத்திருப்பதற்காக ராமானுஜர் வந்தார்னு. அப்படி யார் அந்த வித்வான்கள்னா, கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் உள்ளிட்ட மகான்கள்லாம் இந்த பூமியில நிலை கொண்டார்னா அவர்கள் வித்வான்னு நிலை பெற்றதற்கு யார் காரணம்னா ராமானுஜர் தான் காரணம். அவரை ஆசிரியித்து அடியன் ராமானுஜதாசன் என்று பெயர் பெற்றதனாலதானே அவ உலகத்துல இன்னைக்கும் நிலைத்திருக்கா, அவ புகழ் நிலைத்திருக்கு. அப்போ பல்கலையோர் பல சாஸ்திரம் வல்லவர்கள் எல்லாம் தாம் மன்ன வந்த, உலகத்திலே நிலைத்து வாழ்வதற்காகவே வந்தனா இந்த பூமியிலே தோன்றிய ராமானுஜன். ராமானுஜர் பூமியில அவதரிச்சது தனக்காக மட்டும் இல்ல, பின்னாடி பல பல வித்வான்கள் பூமியில் நிலைத்து இருப்பதற்காக வந்த ராமானுஜன். இந்த பூமிக்கு அவதரித்த ராமானுஜர். நாம என்ன பண்ண போறோம்னா அவர் திருவடிகளை அடைந்து உய்ய வேண்டும்னு விரும்புகிறோம். ஏன்னா நாம அடைய வேண்டிய லட்சியம் பெருமாள் திருவடின்னு நினைப்பது பக்தியின் கீழ் நிலையாம். நாம் அடைய வேண்டிய லட்சியமே ராமானுஜர் திருவடி தான். வைகுண்டம் போய் என்ன பண்ண போறோம்னா அங்கேயும் ராமானுஜர் நமக்காக காத்திருக்கிறார். அவர் திருவடிகளை பணிந்து அவருக்குத்தான் கைங்கரியம் பண்ண போறோம். அப்போ பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ. சரணம்னா திருவடி, அரவிந்தம்னா தாமரை, சரணாரவிந்தம்னா திருவடி தாமரை. இராமானுசன் சரணாரவிந்தம், ராமானுஜருடைய அந்த 2 திருவடி தாமரைகளை நாம் அத்தனை பேரும் ராமானுஜ தாசர்களாகிய நாமோ மன்னி வாழ. மன்னினா நிலைத்திருந்து அல்லவா, நிலைத்திருந்துனா ராமானுஜர் திருவடிகளோடு நிலைத்து நிலையாக இடைவிடாது கூடியிருந்து வாழ. அப்படின்னா வாழ்ச்சி பெறன்னு அர்த்தம். ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணுதல் என்ற அந்த உயர்ந்த வாழ்வு, அதுதான் பெரிய மோட்சம். அதை நாம் பெற வேண்டும் என்றால் ராமானுஜன் சரணாரவிந்தம், ராமானுஜருடைய திருவடி தாமரைகளை நாம் மன்னி நிலையாக அடைய பெற்று வாழ, அவருக்கு தொண்டு செய்து வாழ விரும்பினால் அதுதான் உண்மையான பேரு. அதை பெற விரும்பினால் நாம என்ன பண்ணணும்னா, நெஞ்சே, இது நெஞ்சுக்கு தான் உபதேசம்னு முன்பே பார்த்தோம் அல்லவா. அதனால என் நெஞ்சே ராமானுஜருடைய திருவடிகளை நிரந்தரமாக அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ராமானுஜருக்கு தொண்டு செய்யும் வாழ்வு வேண்டும் என்று விரும்புகிறாயா? நெஞ்சே, சொல்லுவோம் அவன் நாமங்களே. சொல்லுவோம், வா சொல்லுவோம். எதை? அவன் நாமங்களே. எம்பெருமான ராமானுஜருக்கு எத்தனை எத்தனை திருநாமங்கள் இருக்கு முன்பே பார்த்தோம் அல்லவா. அவர் அவதரித்த போது திருமலை நம்பி இளையாழ்வார்னு திருநாமம் சூட்டினார். அவர் ஊர் பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் பூதபுரீசர்னு திருநாமம் சூட்டினார். பெரிய நம்பி ராமானுஜர் என்ற திருநாமத்தை வழங்கினார். காஞ்சி பேரருளாளன் எதிராஜர் என்ற திருநாமத்தை வழங்கினார். ஸ்ரீரங்க நம்பெருமாள் உடையவர் என்ற திருநாமத்தை வழங்கினார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் லக்ஷ்மணமுனி என்ற திருநாமத்தை வழங்கினார். திருமாலை ஆண்டான் சடகோபன் பொன்னடி என்ற திருநாமத்தை வழங்கினார். திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானார் என்ற திருநாமத்தை வழங்கினார். ஆண்டாள் நாச்சியார் நம் கோயில் அண்ணன் என்ற திருநாமத்தை வழங்கினாள். கோதாகிரஜர் என்ற திருநாமத்தை வழங்கினாள். பொதுமக்கள் அவரை திருப்பாவை ஜீயர் என்று அழைத்தார்கள். திருமலையப்பன், அப்பனுக்கு சங்காழி அளித்த பெருமான், தேசிகேந்திரர் உள்ளிட்ட திருநாமங்களை அளித்தார். காஷ்மீர் சாரதா பீட்டத்துல சரஸ்வதி தேவி ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று பட்டம் அளித்தாள். அப்ப எத்தனை எத்தனை திருநாமங்கள் இருக்கு. அதனாலதான் நாமமே இல்ல, சொல்லுவோம் அவன் நாமங்களே. இப்படி ராமானுஜருடைய நாமங்களை நாம் இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருப்போம். அப்படி சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் நிரந்தரமாக ராமானுஜர் திருவடிகளை அடைந்து அந்த மோட்சத்துல வைகுண்டத்துல ராமானுஜர் திருவடிகளை அடைஞ்சு தொண்டு செய்யணும்னு விரும்பினா ராமானுஜருடைய நாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணுங்கள் என்கிறார் திருவரங்க தமுதனார். அதுதான் பாசுரத்தின் சாரம். பூவிலை விற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமிங்கிற பெண்ணமுதை திருமார்பில் கொண்ட ஆறாவமுதமாகிய பகவானுடைய புகழ் நிலைத்திருக்கக்கூடிய பாவமுதம் என்ற திருவாய்மொழியை பாடிய அமுதூரக்கூடிய பேரமுதான நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை பணிந்து உய்ந்தவர் ஆரமுதாகிய எங்கள் ராமானுஜர். இந்த உலகத்திலே பல சாஸ்திரங்கள் கற்ற வித்வான்கள் எல்லாம் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே பூமியில் தோன்றியவர் ராமானுஜர். அவருடைய திருவடி தாமரைகளை போய் வைகுண்டத்தில் அடைந்து ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணி மோட்ச வாழ்வு பெற வேண்டும்னு விரும்புகிறீர்களா? என் நெஞ்சமே, வா நம்ம ராமானுஜருடைய நாமங்களை பாடுவோம் என்பது பாசுரத்தின் கருத்து. பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ.
நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அடியேன் இந்த பாசுரத்துக்கு வழங்கும் ஆங்கில வடிவம்: ஆர் எலிக்சர் ராமானுஜா attained greatness by worshipping the feet of the elixir Nammalvar, who sang the elixir Thiruvaimozhi, which extols the elixir Narayana, who has the elixir Lakshmi on his chest. Ramanuja came to this earth to install great scholars here in order to catch hold of his feet and attain glory. O mind, let us chant his names என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம், நம்மாழ்வார் திருவடிகளை பணிந்து உய்ந்தவர் ராமானுஜர்னு பார்த்துட்டோம். திருமங்கை ஆழ்வார்ட்ட ராமானுஜருக்கு எவ்வளவு ஈடுபாடு, அதை அடுத்த பாசுரத்தில் காண்போமா? திருவரங்கத்தமுதனார் திருவடிகளே சரணம். மன்னமாது பொருந்திய மார்பர் புகழ்மலித பாமன்மார் அடிபணிந்துய்ந்தவன் பூமன்மாது பொருந்திய மார்பர் புகழ்மலித பாமன்மார் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமனவல்த இராமானுஜர் சரணாரவிந்து நாமன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே.